வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஞாதே வஸ்துன்யபி பலவதி வாசனாநாதிரேஷா கர்த்தா போக்தாப்யஹமிதி திருடா யாஸ்ய சம்சாரஹேதுः. பிரத்யக்த்ருஷ்ட்யாத்மனி நிவசதா சாபனேயா பிரயத்னாத் முக்திம் பிராஹுஸ்ததிஹ முனயோ வாசனாதானவம் யத். ஞாதே வஸ்துன்யபி பலவதி வாசனாநாதிரேஷா கர்த்தா போக்தாப்யஹமிதி திருடா யாஸ்ய சம்சாரஹேதுः. பிரத்யக்த்ருஷ்ட்யாத்மனி நிவசதா சாபனேயா பிரயத்னாத் முக்திம் பிராஹுஸ்ததிஹ முனயோ வாசனாதானவம் யத். இது ஒரு விசேஷமான டாபிக் தான். பேர் தான் வாசனாக்ஷயம். இதை வச்சு தான் நிறைய சர்ச்சைகள்லாம் நிறைய இருக்குது. நான் அதை அப்புறம் சொல்கிறேன். நான் அதுக்கு இப்போ பிளான் பண்ணலை. நிதித்தியாசனம் முடிஞ்சுது, அதுலேயே இரு அப்படி சொல்லியாச்சு. இங்கே விபரீத பாவனையை கொஞ்சம் விஸ்தாரமாக பேசுகிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். நாம் பிரம்மாத்மனா சம்ஸ்திதி, இந்த யோகசாஸ்திரத்தில் பார்த்துருக்கோம். பதஞ்சலியோட யோகசாஸ்திரத்திலாம் பார்த்துருக்கோம். யுத்தான அவஸ்தா, ஆனாலும் அதுக்கு பலம் ஜாஸ்தி. தியானத்துக்கு பலம் அதிகம்தான். ஒரு போராட்டம்தான். என்னது, இந்த விவகாரத்துக்கும் ஞானத்துக்கும் எப்போவுமே ஒரு இருக்கக்கூடியது தான் இங்கே சொல்ல போகிறார். அதை இந்த வாசனாக்ஷயங்கிற டாபிக் இங்கே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான இவர் வேறு ஒன்றும் பேர் கொடுக்கல. அந்த ரெண்டுத்துக்கு அர்த்தம் சொல்கிறார், சொல்லிவிட்டார். என்ன சொல்கிறார்? வஸ்துனி ஞாத்தே அப்பி. இதைத்தான் ஜீவயாத்திராவில் சொல்கிறார். பிரம்மஜ்ஞோபி சவாசனாக்ஷயமனோ நாசௌ விதாய க்ரமாத் ஸ்வாத்மா ராமபரோ நிஷம் சுககனோ முக்தஸ் சஜீவன்னபி பிராரப்தே க்ஷபிதே ச தேஹ விலயே முக்திம் விதேஹாங்கதः சச்சித் சௌக்கியமயேஹ்யுபாதிரஹிதே மஜ்ஜத்வபாரே பரே. ஜீவயாத்ரா. பிரம்மஜ்ஞோபி ச வாசனாக்ஷய மனோநாசௌ விதாய க்ரமா. பிரம்மஜனாக இருந்தாலும் வாசனாக்ஷய மனோநாசத்தை கிரமமாக செய்து. இங்கே தான் யோகசாஸ்திரம் உள்ள நுழையிறது. இதனால தான் சில பேருக்கு சந்தேகம் வருது, இது சங்கராச்சாரியார் தானா. ஏன்னா ஆதிசங்கரர் வேறு எங்கேயும் பிரஸ்தானத்திரயங்களில் எங்கேயும் வாசனாக்ஷயத்தை பற்றியோ மனோநாசத்தை பற்றியோ பேசலை. அமனீபாவகான்னு இருக்குது மாண்டூக்கியத்தில். ஆனால் அதுக்கு அர்த்தம் நாம் அமனீபாவகான்னா அஜ்ஞான பாவா. கொஞ்சம் வித்தியாசமாக அதை அர்த்தம் பண்ணிக்கிறோம் நாம். அதனால் இங்கே இதை பற்றி நான் இன்னும் விசாரம் பண்ணி நிறைய சொல்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி. இல்லை என்ன இருந்தாலும் சரி, இந்த வாசனை போகிறதில்லை. விபரீத பாவனைக்கும் வாசனைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம விசாரம் பண்ணணும். நான் பிறகு சொல்கிறேன் இதை பற்றி.
இங்கே ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம். முதல்ல வஸ்துனி ஞாத்தே அப்பி, மெய்ப்பொருளை அறிந்த போதிலும், பஞ்சகோஷ விலக்ஷணத்தையா பிரம்ம அபிநத்தையாச்ச சாஸ்திரத்தா யுக்திதச்ச ஞாத்தே அப்பி. சாஸ்திரத்தினாலேயும் யுக்தியினாலேயும் நிதித்தியாசனத்தை பற்றி சொல்லலை. ஆக வஸ்துனி ஞாத்தே அப்பி, வஸ்துவை தெரிந்து கொண்ட போதிலும், ஏஷா அநாதி வாசனா பலவதி, இந்த வாசனா ரொம்ப பலவதி. பலவத்தின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன வாசனான்னா, அகம் கர்த்தா போக்தா, நான் நிறைய பாபம் பண்ணியிருக்கேன், அதை தான் சொல்லணும். துக்கத்தில் தானே இவன் கத்துறான். சுகமாக இருக்கிறவோ சொன்னான்னா பரவாயில்லை, சுகமாக இருக்கிறவோ சொன்னான்னா நான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறேன். நான் என்னைக்காவது அது சொல்கிறதே இல்லை. துக்கம் வர்ற போது தான் நான் நிறைய பாபம் பண்ணியிருக்கேன், அதுவும் சாஸ்திரம் தெரிஞ்சால் தான் சொல்லுவான். அவர் ஜோசியர் வேறு சொல்லுவார், நீ போன ஜென்மாவில் பாம்பு அடித்த அப்படின்னு. யாருக்கு தெரியும்? சொல்லியிருக்கு. ஏன்னா ஜாதகத்தில் வந்து கரெக்டாக அது அந்த கிரகங்கள்லாம் அப்படி இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குதுன்னு அவர் வேறு சொல்கிறார். நமக்கு சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கிறதுனால ஜோதிஷ சாஸ்திரத்துலேயே இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆக இஹ ஜென்மனி ஜன்மாந்தரேவா, இந்த ஜென்மாவிலேயோ இந்த ஜென்மாவில் பண்ணினது ஏதாவது ஞாபகத்தில் இருந்தால் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. குழந்தையாக இருக்கிறபோது நான் இந்தியா பண்ணியிருந்தேன், நான் என்ன தெரிய போகிறது. அதனால தானே அந்த ஒரு என்ன மாண்டவியர், ஆணி மாண்டவியர் கதை வரும். அவர் வந்து அங்கெங்கே கழுவில் ஏற்றி வச்சுனோன்னா அவர் சொல்லுவான், எதனால் பண்ணினேன்னா, நீ வந்து சின்ன வயசில் தும்பி பூச்சியை கயிற்றில் கட்டியா, ஆணியில் குத்தி ஏதோ பண்ணினேன்னு. சரி, நான் விவரம் இல்லாமல் பண்ணதுக்கு ஏண்டா தண்டனை கொடுத்தேன்னு அவனுக்கு சாபம் கொடுத்துட்டார். எல்லாம் படிக்கிறோமே. மாதிரி கர்த்தா போக்தா, அகம் கர்த்தா போக்தா, இது சிம்பிளாக சொன்னால் சம்சாரி. இந்த அகம் சம்சாரி அஸ்மி, ஏன்னா கர்த்திருவ போக்திருத்வமேவ சம்சாரா. கர்த்திருவ போக்திருத்வம் அகமிதி திருடா வாசனாங்கிற. திருடா வாசனா, அந்த வாசனை, யா வாசனா சா வாசனாஸ்ய சம்சார ஹேத்து. இவன் மறுபடியும் மறுபடியும் என்னத்தையாவது பிராயஷ்சித்தங்களையெல்லாம் பண்ணிட்டு உட்காண்டிருக்க வேண்டியதுதான். கர்த்திருவம் போக்திருத்வம் ஏதாவது பண்ண சம்சார ஹேத்து. அதனால் என்ன பண்ணணும்னா, ஆத்மனி பிரத்யக் திருஷ்டியா நிவசதா சா பிரயத்னாத்து அபநேயா, அந்த எண்ணத்தை அவன் வந்து அந்த கர்த்திருவம் போக்திருத்வம், இது ரொம்ப இன்னொரு பாஷையில் சொன்னால் இந்த கர்மகாண்டி விடவே மாட்டான், நம்மளை பிடுங்கி எடுத்துன்னு இருப்பான். அவன் வேறு நீ பாரு, நீ நினச்சின்னு இருக்க எல்லாம் சந்நியாசம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மின்னு எல்லாம் போய்டும் நினச்சின்னு இருக்க பாரு, போகாது. அவனுக்கு அதில் ஸ்ரத்தை இருக்குது, இதில் அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ரத்தை இருக்குது. ஆக ஜீவ புத்தியில் அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ரத்தை. இந்த நம்மளும் இந்த யோசித்து பார்த்தா தான் புரியும் நிறைய இந்த சிச்சுவேஷன். நம்மளை சுற்றி இருக்கிறவன் என்ன சன்னியாசியா? மேக்சிமம் பீப்புள் கர்மகாண்டி. அது அந்த குரூப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஏன்னா ஆதிசங்கரர் வந்து கர்மத்தினால மோட்சம் இல்லைன்னு சொல்லி சந்நியாசத்தினால தான் ஞானத்தினால தான் சித்தாந்தம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சுலபமாக விட்டாங்களான்னு எல்லோரும் எத்தனை வாத பிரதிவாதங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனானப்பட்ட மண்டன மிஸ்ரர் சாதாரண விஷயம் இல்லை. அதனால் நீ வந்து இதெல்லாம் பண்ணிட்டதுனால போயிடாது அப்படி சொல்லிகிட்டே இருப்பான். அது வேறு பயமாகவே இருக்கும், எங்கேயாவது உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கர்மகாண்ட ஸ்ரத்தை ரொம்ப பிரபலம். லௌகிக மெட்டீரியலிசத்தில் இருக்கிற ஸ்ரத்தை, ஸ்ரத்தைன்னே சொல்ல வேண்டாம், அதுதான் உண்மையாக இருக்குது லௌகிகத்தில். கர்மகாண்டத்தில் ஸ்ரத்தை
இங்கே வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வாசனை போகாது அப்படிங்கிறது இவனுடைய அபிப்பிராயம். நம்ம இவ்வளவெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இது வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஆனாலும் கூட இதுக்கு அவகாசம் இருக்கிறதாக இவர்கள் கருதி அதுக்கு விஷயங்களை சொல்லுகிறார்கள். நம்ம பார்ப்போம். பிரயத்னாத்து சா அபனேயா. அதனால் இது என்ன பண்ணணும், அப்பப்போ வரும்போது இது முயற்சி பண்ணி அதை நீக்கணும். அதுக்கு தான் வாசனாக்ஷயம். வாசனா எத்து வாசனா தானவம். வாசனா தானவம், வாசனா தானவம்னா வாசனையை நீக்கிறது, வாசனாக்ஷயம்னு அர்த்தம். வாசனா தானவம் எத்துங்கிறதுக்கு ததேவ லோகே சாஸ்திரேவா முனையः சாஸ்திரார்த்த மனனசீலாக முக்திம் பிராஹு. வாசனா எது வாசனா தானவம், தானவம்னா நீக்கிறது, வாசனையை நீக்கிறது தான் இஹ முக்திம் பிராஹு. முனையகான்னு போட்டு, முனனையகனா சாஸ்திரார்த்த குஷலாக. சாஸ்திரம் தெரிந்தவர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா வாசனையை வேரோட நீக்கிறது தான் மோட்சம் என்று சொல்லுகிறார்கள். ஜீவன் முக்தி விவேகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, வித்யாரண்ய சுவாமிகள் எழுதியிருக்கார். இந்த ஜீவன் முக்தி விவேகத்தில் நிறைய விஷயங்கள் இது மாதிரி விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. நான் அதெல்லாம் அப்புறம் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இனிமேல் நமக்கு பெரிய டாபிக் இருக்குது சொல்கிறதுக்கு. இது வரைக்கும் நம்ம தியானம் நிதித்தியாசனத்தில் ரொம்ப விசேஷமாக படித்தது தான் பார்த்துருக்கோம். இனிமேல் பார்க்க வேண்டியதில் தான் இதெல்லாம் வரப்போகிறது. ஆகவே இந்த ஸ்லோகத்தில் விஷயம் என்ன சொல்லியிருக்காருனா, விஷயம் பிரம்மத்தை பற்றி நன்றாக, அதாவது பஞ்சகோஷ அதீதோகம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு புரிஞ்சுண்டா கூட இந்த கர்த்திருவ போக்திருத்வந்தான், கர்த்திருவ போக்திருத்துவ வாசனை அவ்வளோ சுலபமாக போகாது. கர்த்திருவ போக்திருத்துவம் இருந்தால் அது சம்சாரத்துக்கு காரணம். கர்த்திருவ போக்திருத்துவமே சம்சாரம் சொன்னேன். கர்த்திருவ போக்திருத்துவம் இருந்ததுன்னு சொன்னால் மறுபடியும் ஜென்மா எடுக்கணும். ஆகையினால் என்ன பண்ணுறதுன்னா, எப்போ நீ ஆத்ம ஞானத்தில் தியானம் பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த கர்த்திருவ போக்திருத்துவ வாசனையை நீ நீக்கலேன்னு சொன்னால் அது மோட்சமாகாது. ஆகவே வாசனாக்ஷயத்தை தான் முனிவர்களெல்லாம் பெரியோர்களெல்லாம் மோட்சம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால் அந்த வாசனாக்ஷயத்தை பண்ணணும்னு சொல்கிறார். அதுதான் இன்ட்ரடக்ஷன். படிப்போம் எல்லாம். இது ஒரு ஃபேஸ். இந்த ஒரு பகுதியை நாம் கொஞ்சம் நன்றாக விஸ்தாரமாக படிப்போம். ஆச்சாரியர் ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபம், ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபம் சைத்தன்யம்னு சொல்லி ஜீவேஸ்வர பேதத்தை நீக்கிவிட்டார். ஜீவேஸ்வர பேதம் மித்யா, ஜீவத்வம் ஈஸ்வரத்வம் மாயா கல்பிதம். ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டுமே மாயையினால் கற்பிக்கப்பட்டது. இருக்கிறது ஒரே சைத்தன்யந்தான், அத்வைத சைத்தன்யந்தான் சத்தியம். ஆக ஜீவேஸ்வர ஜகத் மித்யா சொல்லியாச்சு. இதை தியானம் பண்ணணுங்கிறதையும் சொல்லியாச்சு. இதை நிதித்தியாசனம் பண்ணணும். அந்த நிதித்தியாசனத்துக்கான ஸ்லோகங்களும் பார்த்துட்டோம். நிறைய பேர் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்குறது, இது எப்போ பார்த்தாலும் இது மனசில் பதியறதில்லை அப்படிங்கிற ஒரு இதை சொல்லிக்கொண்டே தான் இருப்பார். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாதன சதுஷ்டய சம்பத்தி சரியாக இருக்கணும். சாதன சதுஷ்டய சம்பத்தி சரியாக இருந்ததுன்னு சொன்னால் ஸ்ரவணத்திலேயே ஒருத்தனுக்கு நிஷ்டை வந்துடும். ஆனால் மெஜாரிட்டி பீப்புளுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு மனன நிதித்தியாசனம் அவசியம். எப்படி பெரும்பாலானவர்களுக்கு கர்மயோகம் அவசியம்னு சொல்கிறோமோ, கிரகஸ்தாசிரமம் அவசியம்னு சொல்கிறோமோ, அது மாதிரி
மனன நிதித்தியாசனமும் மெஜாரிட்டி பீப்புளுக்கு அவசியம். ஏதோ எக்ஸப்ஷன் கேஸ் சிரவணத்தினாலேயே நிஷ்டை வந்துவிடலாம். இங்கே ஒருபடி மேலேயே போகிறார். எல்லாருக்கும் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அறகுறையாக இருந்தே வந்துடலாம். இது ஒன்றும் வியவஸ்தையாக சொல்ல முடியாது. வேதாந்தம் புரியும், ஆனால் சாதன சதுஷ்டய சம்பத்தியில் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது சமத்திலேயோ தமத்திலேயோ இதில் ஏதாவது இருந்துட்டு தான் இருக்கும். இது சாதன சதுஷ்டய சம்பத்தி விஷயம். யோக வாசிஷ்டத்தில் ஸ்ரீராமர் வசிஷ்டருக்கு சம்வாதமாக ஒரு புஸ்தகம் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ் புக்கு இது. ஆனால் அது நம்ம ஜாஸ்தி படிக்கிறது இல்லை. ஆனால் அந்த யோக வாசிஷ்டம் ரொம்ப பிரசித்தமான நிறைய கதைகளோடு கூடின வேதாந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுறது. அதில் யோகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. 34,000 ஸ்லோகம் பிருகத் யோக வாசிஷ்டம் வால்மீகி எழுதினதாக சொல்லப்படுறது. ராமாயணமே 24,000 ஸ்லோகம்தான். ஆனால் யோக வாசிஷ்டம் 34,000 ஸ்லோகம் பிருகத். அப்புறம் லகு யோக வாசிஷ்டம்னு இருக்குது. சில பேர் ஞான வாசிஷ்டம்னு சொல்லுவார்கள். ஏன்னா வசிஷ்டரால் ராமனுக்கு உபதேசம் பண்ணப்பட்டதுனால வாசிஷ்டம் அப்படின்னு அதுக்கு பேர். வசிஷ்டரால் உபதேசிக்கப்பட்டதுனால அதுக்கு பேர் வாசிஷ்டம். அதில் இந்த வாசனாக்ஷயம் மனோநாசம் அப்படிங்கிற விஷயம் அங்கே தான் இருக்குது. இந்த யோக வாசிஷ்டத்தில் தான் வாசனாக்ஷய மனோநாசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அதாவது இந்த ஜீவன் முக்தி சுகம். ஜீவன் முக்தி சுகம்னா என்ன? வாழ்ந்து கொண்டே இருக்கேன், ஆனால் எனக்கு இந்த உலக விஷயங்கள் எதுவும் என்னோட மனசை பாதிக்கிறது கிடையாது. அப்போ தான் நான் இந்த பிராரப்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறதுக்கு இடையில் ஞான பலத்தினால நான் ஆனந்தமாக இருக்கேன். ஒன்றும் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை. அதுதான் பகவத்கீதையிலே நாம் பார்க்குறோம். பகவான் சொல்கிறார், ஞானி குணாதீதன். அவனுடைய அந்தःகரணத்தில் இருக்கிற மனசில் இருக்கிற அந்த ஃப்ளக்சுவேஷன், சத்வம் ரஜஸ் தமஸோட இந்த 3 குணங்கள் அப்படி விகாரப்பட்டாலும் இவன் அதை பற்றி அதை வெறுக்கிறதும் இல்லை, விரும்புகிறதும் இல்லை. 14வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம், கோட் பண்ணுறோம். பிரகாஷஞ்ச பிரவருத்திஞ்ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவிருத்தானி காங்க்ஷதி. சில சமயம் மனசு தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்குது, சில சமயம் படபடப்பாகவும் துக்கமாகவும் இருக்குது, சில சமயம் மந்தமாகவும் ஒன்றும் வேலையும் செய்யாத மாதிரியும் இருக்குது. இது குணங்களோட விகாரம். அந்தःகரணம் குணத்ரயந்தானே, குணத்ரய காரியந்தானே. மாயையோட காரியந்தான் மனசு. மாயையில் இருக்கிற 3 குணங்களும் மனசுக்கும் இருக்குது. அப்படி மனசில் அந்த 3 குணங்கள் இருக்கிறதுனால அந்த 3 குணங்கள் ஒரே மாதிரி இருக்காது. சத்வம் என்னது, ரஜஸ்தமஷ்சாபிபூய சத்வம் பவதி பாரத, ரஜசத்வம் தமಶ್ಚைவ தமசத்வம் ரஜஸ்ததா. சில சமயங்களில் ரஜஸையும் தமஸையும் ஓவர் பவர் பண்ணி சத்துவம் வர்றது. சில சமயம் சத்வத்தை அடக்கி ரஜஸ் வர்றது. ரஜசத்வம் தமಶ್ಚைவ தமசத்வம் ரஜஸ்ததா. ஆகையினால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருக்குமே அந்த மனசு மனசோட அந்த அந்த பிரதீதி, த ஜெகத் பிரதீதி, அந்தःகரண பிரதீதி. இந்திரியங்கள்லாம் பிரதீதி யாருது?
இப்போது வேதாந்தம் படிக்கிறதுனால என்ன ஆகிறது? வேதாந்தம் படிக்கிற போது என்னை பற்றின அபிப்பிராயம் எனக்கு மாறுறது. வேதாந்தம் படிக்கிறதுனுடைய பிரயோஜனம் என்ன? என்னை பற்றின அபிப்பிராயம் எனக்கு மாறுது. என்னை பற்றின அபிப்பிராயம் எனக்கு என்னெல்லாம் இருக்குது? நான் ஒரு தனி மனிதன், அதில் எனக்கு என்னெல்லாமோ பேர், ஜாதி, குலம், கோத்திரம், ஆசிரமம் என்னெல்லாமோ எனக்கு என்னை பற்றி எதாக இருந்தாலும் அந்தந்த ஆங்கிளில் பார்க்குறேன். அறியாமையினால் பண்ணுறது வேறு, அறிவோடு பண்ணுறதும் வேறு. அஜானத்தினால லௌகிக்கமாக இருக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கான். ஆக சாஸ்திரமே தெரியாது, ஏதோ பணம் சம்பாதிக்கணும், நிறைய வீடு, நிறைய சொத்து நிறைய சேர்த்துக்கணும், அதில் தான் அவங்களுக்கு கவனம் இருக்குது. ஜென்மா எதுக்குன்னு சொன்னால் எல்லார்ட்டையும் எல்லாம் நம்மளை பார்த்து 10 பேர் மதிக்கணும், பணம் இருந்தால் தான் மதிப்பு. எல்லாருக்கும் அதுதானே எண்ணம் இருக்குது, உலகமே அதுக்கு தானே இருக்கு. பணம் இருந்தால் தான் மதிப்பான் எல்லாருமே. என்னது, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. அது மாதிரி எல்லாத்துக்கும் பணம்தான் பிரதானம். இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னா மகா அஜ்ஞானி, அதுதான் முக்கியம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கு. ஆக பணம் ஒரு சாதனங்கிறது தெரியும் போக பணமே வாழ்க்கையோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக மாறிடுறது. அதெல்லாம் ரொம்ப அதிகம், நான் அதை பற்றி ரொம்ப சொல்லலை, அதெல்லாம் லௌகிக்கம். சாஸ்திரத்துக்குள்ளே வந்துவிட்டால் சாஸ்திரத்துலேயும் நமக்கு எவ்வளவெல்லாம் நமக்கு நீ மனுஷனாக பிறந்திருக்க, பிராமணனாக பிறந்திருக்க, உனக்கு இதெல்லாம் உன்னோட தர்மங்கள், இதை நீ பண்ணி ஆகணும், அதெல்லாம் ரொம்ப நல்லது. பிராமணனாக இருக்கட்டும், எந்த வர்ணமாக இருக்கட்டும், ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதா சம்சித்திம் லபத்தே நரஹா. சாஸ்திரம் அதெல்லாம் சொல்லுகிறது. கிருஷ்ணரே கீதையில் கடைசியில் முடிக்கிற போது இதெல்லாம் சொல்கிறார். இந்த வர்ணங்கள்லாம் இருக்குது, இந்த வர்ணத்துக்கெல்லாம் இந்த தர்மங்கள்லாம் இருக்குது, அந்த தர்மங்கள்லாம் பண்ணி மனசை சுத்தமாக்கிக்கணும், அதுக்கப்புறம் ஞானத்தை அடையணும், மோட்சம் அடையணும், அங்கேயும் சொல்லியிருக்கார். ஆக வேதாந்தம் படிக்கிற போது என்ன ஆகிறதுனா எனக்கு பிரம்ம புத்தி வந்துடுறது இல்லையா? அத்வைத சித்தாந்தப்படி பார்க்குற போது இந்த என்னது தேக புத்தியும் போய் கர்மகாண்டத்தில் ஜீவ புத்தி வந்துடுறது. வேதாந்தத்தில் அத்வைத சித்தாந்தப்படி படிக்கிற போது நாம் பிரம்மனை அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நான் பிரம்மனாகவே இருக்கேன் அப்படிங்கிற ஞானம் வந்துடுறது. வந்தாகணும், இல்லாட்டி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கார், இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும்? ஆகவே பிரமாணம் பிரமேயத்தை சொல்லிவிடுறது. பிரமாணம் வேதாந்த அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்கிறது? துவம் தத்துவமசி பாவயாத்மனி, நீ பிரம்மஸ்வரூபம், நீ பிரம்மனை அடையவே முடியாது, பிரம்மந்தான் நீ பிரம்மத்தை அடையணுங்கிற சம்ஸ்காரத்தை விடு. அப்போ என்னை பற்றி எனக்கு அபிப்பிராயம் மாறிடும். அப்போ என்னை பற்றின அபிப்பிராயம் மாறியாச்சுன்னா என்னை பற்றி நான் பார்க்கறது எப்படி இருக்கும்? என்னங்கிறதே ஒன்று இருக்காது, அது வேறு விஷயம். என்ன நான் பார்க்கறது, உலகத்தை நான் பார்க்கறது, எல்லாரையும் பார்க்கறது, நான் என்ன பண்ணுவேன்னா சர்வம் பிரம்மமயம், ரே சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மமயம்தான். ஆக ஞானம் என்னை பற்றிய அபிப்பிராயத்தையும் என்னோட என்ன பார்வையவே மாற்றுறது, திருஷ்டியவே மாற்றுறது. அதனால தானே சொல்கிறோம், திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத்து. உனது பார்வையை அறிவுமயமாக்கி பிரபஞ்சத்தை பிரம்மமயமாக பார். பிரம்மமயமாகனா என்ன அர்த்தம்? அத்வைத்தம் சைத்தன்யம் ஞானத்துக்கு தான் தெரியும். இந்திரியங்களுக்கு பேத பிரதீதி,
இந்திரியங்களோட மனசு எப்பவும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அதுலேயும் பேத பிரதீதி தான் பலமாக இருக்கும். அபேத ஞானம், அபேத பிரதீத்தின்னு சொல்ல மாட்டேன், அபேத ஞானம்ங்கிறது வேதாந்த சாஸ்திர பிரமாண ஜன்யம். அபேத ஞானம் சாஸ்திர பிரமாண ஜன்யம். அபேத ஞானம் இருக்குது, ஆனால் பிரதீத்தி எல்லாம் என்னவா இருக்குன்னா பேத பிரதீதி. அந்தக்கரணம் முழுக்க இருக்கிறது என்னது? பேத பிரதீதி, துவைத பிரதீதி. ஏன்னா விவகாரம் முழுக்க என்னதுன்னா இந்திரியங்களோட சம்பந்தப்பட்டது. கண்ணை இந்த மரத்தை பார்த்தா பச்சையாக தெரியும், இலையெல்லாம் பார்த்தா பச்சையாக தெரியறது, இலை உதிர்றதும் தெரியறது, எல்லாரையும் பார்த்தா வித்தியாசங்கள்லாம் தெரியறது. அது மாத்திரமில்லை, ரொம்ப வருஷமாக இந்த சம்ஸ்காரம் அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்தா எப்பன்னே தெரிய மாட்டேங்கிறது. அதனால்தான் கிருஷ்ணர் சொன்னார், நரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ நச்ச ஆதிஹி நச்ச சம்பிரதிஷ்டா. இது எப்படின்னே சொல்லவே முடியலன்னு அவரே சொல்கிற போது, வேதவியாசரே சொல்கிற போது, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே சொல்கிற போது, இதை நீ இக்னோர் பண்ணணுமே தவிர இது எப்படின்னு கேட்டுட்டே இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பதில் சொல்லுவோம். அதச்சோர்தஞ்ச பிரசுதாஸ்தஸ்ய சாக்காக குணப்பிரவருத்தாக விஷயப்பிரபாலாக அதச்ச மூலான் அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. அதான் ரொம்ப அழகாக ஒரு அனுஷ்டுப்லே முடிச்சுடுறார். ஊர்த்வ மூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி. இது ரொம்ப முக்கியம்தான். யஹ யஸ்தம் வேத ச வேதவித், யஹ தம் சமூலம் விருக்ஷம் வேத. சங்கராச்சாரியர் அப்படி தான் சொல்கிறார். யஹ சமூலம் தம் விருக்ஷம் வேத சஹா வேதவித் வேதார்த்தவித். அப்படி தான் பாஷ்யம் இருக்கு. அவன் வேதவித்துனா வேதத்தோட அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொண்டவன், வேதத்தின் உட்பொருளை நன்றாக உணர்ந்தவன். யார் இந்த பிரபஞ்சத்தை பிரம்ம காரணத்தோடு சேர்ந்து புரிஞ்சுக்கிறானோ, அதுக்கப்புறம் காரண காரியமெல்லாம் இருக்குது வச்சுங்கோ. காரணம்தான் காரியம் முழுக்க வியாபிச்சிருக்கு, காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை, அப்புறம் காரியமே இல்லை, ஆகையினால காரணத்துவமும் இல்லை. காரியேஹி காரணம் பஷ்யேத் பஷாத் காரியம் விசர்ஜயேத் காரணத்துவம் தத்தோ நஷ்யேத் அவசிஷ்டம் பவேன் முனிஹி. இதெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுட்டு இருந்தால் தான் நம்ம இந்த வேதாந்தம் படித்தத்தை வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். யாருக்கும் தெரியாது. நம்ம அந்தக்கரணத்தில் இருக்கிற நல்லதும் யாருக்கும் தெரியாது, கெட்டதும் யாருக்கும் தெரியாது, நமக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் நமக்கு என்ன தோணும்? தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்ன மாதிரி நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை. ஆகையினால இவனுக்கு என்னதான் இருந்தாலும், இந்த ஆத்மனி பாவைய சொன்னாலும், இன்னும் அந்த நிறைய பேருக்கு இந்த இடத்துல சமாதி வேணுமா வேண்டாமா? நம்ம படிக்கிறோம், நீ விவகாரம் பண்ணாலும் சகஜ சமாதி, நம்ம பாஷை அதை வச்சுக்கணும். சகஜ சமாதி, நிர்விகல்ப சமாதி. சகஜ சமாதின்னா என்ன? விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும், எத்தனை தர்மானுஷ்டானங்களை, நான் அதர்மம் பண்ண மாட்டோம், அதர்மம் பண்ணவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும். லௌகிகத்திலேயே அதர்மம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற போது வைதிகத்தில் தர்மசாஸ்திர விவகாரத்தை கேட்கவா வேணும்? லௌகிகமே ரோட்டில் போனால் எப்படி போகணும்னு இருக்குது, கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இது திருஷ்ட சாஸ்திரம்.
கவர்மெண்ட் லாலாம் என்னது? அதிருஷ்டத்தை பேஸ் பண்ணதா? கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம், லா சட்டங்கள் எல்லாம், தர்மசாஸ்திரமெல்லாம் அதிருஷ்டத்தை பேஸ் பண்ணு. ஏன்னா மறுபிறவியவே மையமாக கொண்டது. லௌகிகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மறுபிறவியை பேஸ் பண்ணியிருக்கும். அதுதான் ஆன்மீக அரசியல்னு இப்போ ஆரம்பிக்கிறாங்க. அதிருஷ்டத்தை பேஸ் பண்ணி இருந்த தேசம்தான். ராஜாக்கள்லாம் அதிருஷ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி இவ்வளோ பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் பார்க்க முடியுமா? இப்போ புதுக்கோட்டை பக்கத்தில் பார்த்தா நிறைய குளங்கள்லாம் இருக்குது. நிறைய குளங்கள் புதுக்கோட்டைக்குள்ளேயே 48-50 குளமோ இன்னும் இருக்குது. ஆனால் அது நிறைய குளமெல்லாம் மோசமாக இருக்குது. அது வேறு விஷயம். ஒரு காலத்தில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எப்படியெல்லாம் பெர்ஃபெக்ஷன் இருந்திருக்குங்கிறதுக்காக. அதாவது குளத்தில் தண்ணி நிரம்பித்துன்னா அந்த பக்கத்துலேருந்து நீங்கள் 5வது படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தெற்கு பக்கம், கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம். இந்த தண்ணி நின்றுதுன்னா 4 பக்கமும் 5வது படின்னா 5வது படிக்கு தான் இருக்கும். 10வது படின்னா 10வது படிக்கு தான் இருக்கும். அப்போ என்ன மெஷர்மெண்ட்டெல்லாம் பார்த்து பெர்ஃபெக்ஷனோட கட்டியிருக்க முடியும்? இது மாதிரி நிறைய குளம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்? அவ்வளவெல்லாம் பெர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் நம்ம கதவு வச்சாலே ப்ராப்ளம். அப்போ எவ்வளோ நீளம் குளம்! இங்கேருந்து பார்த்தா அங்கே இருக்குது. இங்கேருந்து அந்த குளத்தோட அந்த வித்து, அதெல்லாம் டெப்த்து எல்லாம் பார்த்தா அவ்வளவு நீளத்துக்கு இருக்குது. ஆனால் எப்படி மெஷர் பண்ணால்? எல்லாம் மனசுக்குள்ள இதை ஒருத்தனையும் பார்த்துட்டா இருப்பான். பண்ணுறவன் அந்த காலத்தில் அவ்வளோ தூரத்துக்கு மனசை பர்ஃபெக்டாக வச்சுட்டு இதெல்லாம் சரியாக பண்ணணும். இன்னும் அதுக்குன்னே அவங்க வந்த ஒரு இதெல்லாம் இருந்திருக்கு. எல்லாம் நிறைய கதை, இதெல்லாம் பேசினா பெரிய விஷயம். ஒன்று ஓலைச்சூடியில் தான் எழுதி வச்சுருக்கான். ஓலைச்சூடியில் மெஷர்மெண்ட் எல்லாம். ஓலை இருக்க பனை ஓலை, பனை ஓலையில் அந்த எழுத்தாணியை வச்சு அளவு போட்டிருக்கான். இது இவ்வளவு அளவு, இது இத்தனை வியஸ்தி, இத்தனை தாளம், அதெல்லாம் அவங்க கணக்கு. இந்த இங்கேருந்து இப்படி இதெல்லாம் கணக்கு வச்சு யார் எஜமானனோ. அந்த காலத்தில் குளம் வெட்டுறது, கோவில் கட்டுறதெல்லாம் பெரிய புண்ணிய கர்மா. நம்ம படிக்கிறோம் இல்லையா, பூர்த்த கர்மா எல்லாம் படிக்கிறோமே. அதாவது என்னது, அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறோமே, பூர்த்த கர்மாவுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். நக்ஷேத்திரம் ஆராமஹ பூர்த்தமித்யபிதீயதே வாபி கூப்ப தடாகாதி தேவதாயத்தனானிச்ச அன்னக்ஷேத்திரம் ஆராமஹ பூர்த்தமித்யபிதீயதே. அதாவது சின்ன குளமாக வெட்டுறது, பெரிய குளமாக வெட்டுறது, இதெல்லாம் பெரிய புண்ணிய கர்மா. வாபி கூப்ப தடாகாதி. இப்போ அதில் வீட்டை கட்டுறது தான் புண்ணிய கர்மா. நான் இடையில எதுக்கு சொல்கிறோம், இந்த வேதாந்தம் படிக்கிற போது இந்த துவைத்த பிரதீத்தி அந்தःகரணத்தில் இருக்கும். இருந்தால் தான் இந்த அத்வைத ஞானத்தையே ரசிக்க முடியும். அதை அடிக்கடி சொல்கிறோம். இந்த சகஜ சமாதின்னு ஆரம்பித்தேன், கொஞ்சம் இந்த பக்கம் சொன்னேன் விஷயங்கள்லாம். விஷயம் என்னன்னா, விவகாரத்தில் தர்மசாஸ்திரத்தை விடமாட்டோங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். கவர்மெண்ட்டில் லௌகிகத்துக்கு லௌகிக தர்ம விஷயம் போட்டிருக்கான். சாஸ்திரத்தில் சொல்கிறதெல்லாம் வைதிக தர்மம், அதிருஷ்டம், எல்லாமே கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பேஸ் பண்ணு. இதை நாம் மறக்கக்கூடாது. ஏன்னா இதோட அடிப்படையில் தான் கீதையில் பகவான் சொல்கிறார், பிரத்யக்ஷாவகமம் தர்மியம். தர்மத்துக்கு முரண்படாதது, அதே சமயம் நன்றாக இப்பொழுதே இங்கேயே புரிந்து கொள்ளப்படுவது. ஆனாலும் இந்த கான்டெக்ஸ்டில்
என்னை பற்றின ஞானம் இருக்குது, அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் இருக்குது. இந்த ஜகத்தெல்லாம் என்னென்னா பிரம்மந்தாங்கிற ஞானமும் இருக்குது. ஆனால் அதே சமயம் துவைத பிரதீதியும் இருக்குது. ரெண்டையும் நான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஆக துவைத அனுபவமும் இருக்குது, அத்வைத ஞானமும் இருக்குது. ரெண்டும் சமகாலத்தில் இருக்குது. அத்வைத ஞானம் சாஸ்திர பிரமாண ஜன்யம். என்னோட ஸ்வபாவம் என்ன? துவைதத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்கறது என்னோட ஸ்வபாவம். ஆனால் ரொம்ப நாளாக இந்த ஆத்மாவா அரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா, இந்த திரஷ்டவியாங்கிறது எவ்வளோ முக்கியம். நீ ஸ்ரவணத்தினாலேயும் மரணத்தினாலேயும் நிதித்தியாசனத்தினாலேயும் பிரம்ம தரிசனம் பண்ணணும், ஆத்ம தரிசனம் பண்ணணும். மைத்ரேயிக்கு அதுதான் சொல்கிறாரு யாஜ்ஞவல்க்யர். ஆக இதில் நிறைய பேருக்கு இப்போ ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஆத்ம திருஷ்டியில் மோட்சமே கிடையாது. ஏன்னா நித்திய முக்தத்வாத். மனசோட திருஷ்டியில் மோட்சம் வரவே வராது. ஏன்னா மனசு மித்யா. அது மாத்திரம் இல்லை, மனசு சஞ்சலமே இல்லாமல் நிశ్చலமாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சு. மனசில் சஞ்சலமே இருக்கப்படாதுன்னா சஞ்சலத்தை குறைக்கலாம். சஞ்சலத்தை குறைக்கணும்னா விவகாரத்தை குறைக்க வேண்டியிருக்கு. இது மெஜாரிட்டி பீப்புளுக்கு. ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் ஜனகர் மாதிரி ராமர் மாதிரி இருந்தால் விவகாரம் பண்ணிண்டே இதெல்லாம் இருக்கலாம். கிருஷ்ணர் மாதிரி, கிருஷ்ணோ போகி சுகஸ்தியாகி. வசிஷ்டர் எப்போ பார்த்தாலும் ஹோமம் பூஜை பண்ணிகிட்டே இருப்பாராம். ஆனால் ஞானி. வசிஷ்ட கர்மகர்த்தா. வசிஷ்டர் சந்நியாசமே பண்ணலை, ஆனால் எப்போ பார்த்தாலும் ஹோமம் பூஜை இப்படி பண்ணிகிட்டு இருப்பாராம். ஆனால் அவர் தான் இந்த யோக வாசிஷ்டம் சொல்லியிருக்கார். அப்போ எப்படி இதை நிறைய பேருக்கு என்னென்னா என்ன இருந்தாலும் இந்த துவைத பிரதீதி அப்பப்போ பாதிக்கிறது. இதுக்கு உதாரணம் சொல்கிறோம் இல்லையா. அதாவது அந்த சிவானந்தர் சுவாமி சொல்லுவார். அதாவது ஒரு காட்டில் ஒரு கீரிப்பிள்ளை, இது நிறைய தடவை நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஒரு கீரிப்பிள்ளை, அந்த கீரிப்பிள்ளைக்கு பேர் சுகவாசி, அவர் பேர் வச்சுருக்கார். அப்படிலாம் வைப்பார். அந்த கீரிப்பிள்ளைக்கு பேர் சுகவாசி. இந்த கீரிப்பிள்ளை அடிக்கடி பாம்போட சண்டை போடணும். இந்த சண்டை போடுற போது சில சமயம் பாம்பு கடிச்சிடும். கீரியை கடிச்சதுன்னா இந்த கீரிக்கு பகவான் ஒரு இன்ஸ்டிங்க்டாக ஒரு ஞானம் கொடுத்துருக்கார். என்னதுன்னு கேட்டால், அதுக்கு ஒரு மூலிகை தெரியும். அந்த மூலிகையை சாப்பிட்டதுன்னா அந்த விஷம் இறங்கிடும், போயிடும். அதனால் இந்த கீரி என்ன பண்ணுமா, பாம்பு கடி பட்டுதுன்னு சொன்னால் நேர போய், அவர் அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பார், சஞ்சீவி மூலிகை. அந்த சஞ்சீவி மூலிகையை போய் அது சாப்பிட்டு அது சரி பண்ணிவிடும். திரும்ப என்னன்னா மறுபடியும் பாம்போட சண்டை போட வேண்டியதான். அந்த சஞ்சீவி மூலிகையை போய் சாப்பிட்டுட்டு அந்த கீரிப்புள்ள பழையபடியும் பாம்போட சண்டை போட்டு தான் வாழ்ந்தானுமே, அதோடு தான் வாழ்ந்தான். இந்த கீரிப்புள்ளையும் இருக்கும், பாம்பும் இருக்கும், அதோடு தான் சேர்ந்து வாழ்ந்தான். அது மாதிரி வாழ்க்கையில் அவர் சொல்லுவார், நீங்கள் அப்பப்போ டெல்லிக்கும் ரிஷிகேஷுக்கும் வச்சுக்கோங்களேன். டெல்லியில் பாம்பு கடி அதிகம். டெல்லியில் பாம்பெல்லாம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. டெல்லியில் பாம்பு கடி அதிகம்னா டெல்லியில் இருக்கிறவன் ரிஷிகேஷுக்கு அடிக்கடி வருவான். என்ன, அவர் டெல்லியும் ரிஷிகேஷும் 250 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஆகையினால அங்கே ஊருக்குள்ளே விவகாரம் பண்ணி ஆகணும். எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ரிஷிகேஷ் ஆசிரமத்துக்கு எல்லாம் மிலிட்ரி பீப்புள் நிறைய பேர் வருவாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவர்கிட்ட எல்லாம் சொல்லுவார், நீங்கள் அங்கே விவகாரம் பண்ணுறதுனால நிறைய பேரோட விருப்பு வெறுப்புகள்ங்கிற பாம்பால் கடிக்கப்படுவீர்கள். நீங்கள் தான் அந்த கீரிப்புள்ளை, நீங்கள் அங்கே சுகமாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் உங்கள் சுகத்தை பார்த்தே பொறாமப்படுவான். அதனால் அந்த விருப்பு வெறுப்பு கடிகள்லாம் பாம்பு கடிக்கப்படும். உங்களுக்கு நேராக இந்த ஆசிரமத்துக்கு வந்துடுவீங்க. பகவன் நாம சங்கீர்த்தனம், என்ன ஜபம், தியானம், பூஜை
இதுதான் சஞ்சீவி மூலிகை. இதெல்லாம் இது பண்ணிவிட்டு பழையபடியும் போய் என்ன பண்ணுறதுன்னா அடி வாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் என்னென்னா, இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அடிக்கடி இந்த இதோட பாதிப்பு அதிகம். அதனால் நிதித்தியாசன சகஜ சமாதியில் இருக்கிறவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். நிர்விகல்ப சமாதின்னா அவன் உட்காந்துடுவான். அதனால் இவர் என்ன சொல்கிறார், இந்த யோக வாசிஷ்டத்தினுடைய அடிப்படையில் இந்த ஜீவன் முக்தி சுகானுபவம், ஜீவன் முக்தி சுகானுபவம்னா மனசில் நிறைய வாசனைகள்லாம் போகணும். அப்புறம் மனசு இருக்கிறதையே ஃபீல் பண்ணக்கூடாது. அது இருந்தும் இருக்கா மாதிரி அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தால் அதுக்கு ஒரு சக்தி இருக்கே. நம்ம யோக சாஸ்திரத்தில் நிறைய பார்த்துட்டோம். அதை நிறைய சித்திகள்லாம் வரும். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறது, அவ்வளோதான். நம்ம தான் அதை தீர்மானம் பண்ணோம். அதாவது எனக்கு இது போரும், எனக்கு இந்த மைண்ட் என்னை அஃபெக்ட் பண்ணால் பரவாயில்லை அப்படிங்கிறது ஒருத்தனுடைய நிலைமை. இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லை இல்லை என்னால் தாங்க முடியல இந்த மனசை, இல்லை நான் சரி பண்ணித்தான் ஆகணும்னா சரி, இன்னும் சாதனையை கூட்டு. அது அவன் தான் தீர்மானம் பண்ணும். என் மைண்டில் ப்ராப்ளத்தை என்னால் இக்னோர் பண்ண முடியும் அப்படின்னா அது நீ தான் தீர்மானம் பண்ணும். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, ஜாக்கிரதையாயிரு, என்னைக்கு எது ஆரம்பிக்கும் திரும்ப வரும் தெரியாது. ஞானினாம் அப்படி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. எப்பேற்பட்ட அறிவாளியும் இது என்னன்னு கேட்கும் இந்த மாயை. அதனால் ஜாக்கிரதையாயிரு. கீதையில் பகவான் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்துலேயும் சொல்கிறார் இல்லையா, யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. அது மாதிரி தான் இது திரும்ப திரும்ப கீதையிலையும் பகவான் இந்த புலநடக்கத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்தில் பகவான் என்ன சொல்கிறார், மாம்ச யோ வியபிச்சாரேண பக்தி யோகேன சேவத்தே சகுணான் சமதீத்யைதான் பிரம்மபூயாய கல்பத்தே. குணாதீத்தனை பற்றி சொல்கிற போது கடைசியில் 14வது அத்தியாயத்தில் அது சொல்கிறார், எங்கிட்ட பக்தியோடு இருங்கிறார். எப்போ? வேதாந்தம் படித்ததுக்கு அப்புறம். மாம்ச யோ வியபிச்சாரேண பக்தி யோகேன சேவத்தே. அந்த இடத்துல பக்தி யோகத்துக்கு ஞான யோகம்னு அர்த்தம் இருக்குது. சகுணான் சமதீத்ய பிரம்மபூயாய ஏதான் குணான் சமதீத்ய பிரம்மபூயாய கல்பத்தே. குணாதீதனாரத்துக்கு உபாயம். எதுக்கு இவ்வளோலாம் சொல்கிறோம்னா, வாசனாக்ஷயம் மனோநாசம். ஆக இந்த பிரதிபந்தத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். இந்த விபரீத பாவனையவே கொஞ்சம் விரித்து பேசுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இல்லாட்டி தத்துவமசி பாவயாத்மனி சொன்னாலே பாடம் முடிஞ்சு போயிடுது. ஆனால் இன்னும் யோக வாசிஷ்டத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து, இதெல்லாம் என்னென்னா சிஷ்யன் பேரில் இருக்கிற கருணை. குருநாதருக்கு அஹேத்துக்க தயா சிந்து, எப்படியாவது இவன் ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற கருணையினால், கருணாலயம், அதனால் இதை சொல்கிறார் அப்படின்னு நாம் எடுத்துன்னு புரிஞ்சுக்கணும். ஞாத்தே வஸ்துனி அபி, இந்த மெய்ப்பொருளை அறிந்து கொண்ட போதிலும், ஏஷா வாசனா அநாதி வாசனா. அநாதினா எப்போ இருந்து இந்த ஹேபிட் வந்ததுன்னே தெரியலையே. இப்போ திடீர்னு, இப்போ இங்கே நம்ம எல்லோரும் உட்காந்துட்டுருக்கோம், திடீர்னு இந்த சைடு கூரை விழறதுன்னு வச்சுக்கும். ஏன் இப்படி சுவாமி இப்படிலாம் விபரீதமாக யோசிக்கிறேள் சொல்கிறேன். திடீர்னு பொத்துன்னு இந்த கூரை இந்த பக்கம் விழறது நமக்கு எப்படி இருக்கும்? பேசாமல் அப்படியே உட்காந்துருப்போமா? அலறி அடிச்சுட்டு கிளாஸாவது ஒன்றாவது அப்படியே ஓடி போயிடும். ஒன்றும் வேண்டாம், ஒரு அணில் கத்தினாலே தாங்க முடியல.
யோசிச்சு பார்க்கணும். திடீர்னு இந்த லைட்டு பொத்துன்னு விழறதுன்னு வச்சு, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு தான். அப்போ உடனே என்ன உடம்பு ஐயோ அப்படின்னு, தட் இஸ் கால்டு வாசனா. அதுக்கு பேர் தான் வாசனான்னு பேர். வாசனாங்கிறது அது ரொம்ப நாளாக அது மனசில் பதிஞ்சிருக்கு. அகம் பிரம்மாஸ்மிங்கிற போது எதுக்கு நடுங்கிறேன்னா, அகம் பிரம்மாஸ்மிக்குன்னா நடுங்கப்படாதா சுவாமின்னா, நடுங்கிறதும் பிரம்மந்தான் சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு பக்குவம் இருந்துட்டா ஓகே. அதான் சொல்கிறாங்க இல்லையா, இவர் வாசலில் உட்காந்து திண்ணையில் உட்காந்துட்டு கிளாஸ் எடுத்துருந்தார் விவேக சூடாமணி வீட்டு திண்ணையில். அந்த காலத்துலலாம் அக்ராரமெல்லாம் வீடெல்லாம் இருக்கும், திண்ணையில் உட்காந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கார். சர்வம் பிரம்மமயம் எல்லாம் இது பண்ணோன்னே திடீர்னு கோயிலேருந்து யானை மதம் பிடிச்சி ரோட்டில் ஓடுறது. என்ன ஓடின உடனே அவன் என்ன சொல்கிறது, துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறான். அப்போ இவர் வாசலில் உட்கார்ந்தவர், சிஷ்யர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் முதல்ல புஸ்தகத்தை மடிச்சுட்டு உள்ளே போயிட்டார். அப்போ உடனே சிஷ்யர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, சிஷ்யர்களும் இது பண்ணா ஒன்றும் புரியல. அதில் ஒரு சிஷ்யன் மாத்திரம் உட்காந்துட்டே இருந்தான். வச்சுங்களேன், ஒரு கற்பனை தான். இவனுக்கு என்னென்னா எல்லாம் பிரம்மம்னா ஏன் ஓடுறார் அப்படின்னு அவனுக்கு அந்த குழப்பம். அப்புறம் குரு வந்ததுக்கப்புறம் கேட்குறான், இதெல்லாம் கதையெல்லாம் ரொம்ப சொல்லலைண்ணா, ஏன் நீங்கள் ஓடினீள் எல்லாம் பிரம்மந்தானேன்னா, நான் ஓடினதும் பிரம்மந்தான் விட்டார். உட்கார்ந்துருந்ததும் பிரம்மந்தான், ஓடினதும் பிரம்மா. அது மாத்திரம் இல்லை, யானையும் பொய், நான் ஓடினதும் பொய்யின்னர். இப்படியே எடுத்துக்கலாம். கஜோப்பி மித்யா மித்யா பலாயனமப்பி மித்யான்னு இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது. அந்த அது வாசனான்னு பேர். மனசுக்குள்ளே நமக்கு ரொம்ப அலர்ட்னஸ் எப்பவும் இருக்காது, தேவையும் இல்லை. ஒன்றொன்றையும் ரொம்ப கவனமாகவா பண்ண முடியும்? சில சமயம் பண்ண முடியாது. நமக்கு பழக்கத்தில் வீட்டில் சமைக்கிறத ஒரு ரொம்ப அலர்ட்டாக நின்றுண்டு அடுப்புக்கு முன்னால் நின்றுண்டு இப்பொழுது தீப்பெட்டியை எடுக்கவும் இல்லாட்டி லைட்டரை எடுக்கவும் அப்படின்னு ஒன்று இப்படியாக பண்ண முடியும். நம்ம பாட்டுக்கு போவோம், அடுப்புக்கிட்ட போவோம், லைட்டை போடுவோம், தொடப்போம், கடக்கடான்னு பண்ணுவோம். பண்ணுறதே என்னதுன்னா அது ஹேபிட் ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை. சமைக்கிற போது எல்லாம் பார்த்து பார்த்தா போடுவோம், இப்படி பார்ப்போம், அவ்வளோதான் தலையெழுத்து. இவ்வளோ போட்டால் போரும் தெரியும், உப்பு போடுறது எல்லாம் எவ்வளோ போடணும் தெரியும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, லௌகிக விவகாரத்திலேயே நமக்கு நிறைய ஹேபிச்சுவல் இருக்குது. ஆனால் அதே மாதிரி விவகாரத்துலேயும் இப்போ என்னை ஒருத்தர் மரியாதையாக நடத்தணும், கொஞ்சம் என்கிட்ட பேசுகிற போது மரியாதை குறைஞ்சி போயிடுச்சுன்னா எனக்கு துக்கமாக இருக்குது. அப்போ அதுவும் உலகத்தில் எல்லாரும் உருவாக்கி வச்சுருக்காங்க, இப்படி பேசணும். ஒரு ஊரில் ஒரு மாதிரி இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு விதமான பழக்க வழக்கம் இருக்குது, இந்த ஊரில் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஆமாம் வா போன்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வந்துடும். ஆமாங்க வாங்க போங்க எல்லாத்துக்கும் சொல்லி ஆகணும். அது அந்த ஊர் வாசனை. இப்படி இந்த வாசனைங்கிறது, வாசனைன்னா என்ன அர்த்தம்? பழக்கம், நீண்ட நாள். அதான் சொல்கிறார் அனாதி வாசனான்னு விட்டார். எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியல. என்னெல்லாம் வாசனை சொல்ல போகிறார் பாருங்க. தேக வாசனா, லோக வாசனா எல்லாம் சொல்ல போகிறார். அதனால் நம்ம வாசனையை பற்றி இன்னும் விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். வாசனாங்கிறதுக்கு பொதுவாக அர்த்தம் என்னென்னா, யோசிக்காமல் திடீர்னு என்னத்தை செய்கிறோமோ அதுக்கு காரணம் வாசனை. ஒன்றும் வேண்டாம், இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், முதுகில் ஒரு கொசு கடிக்கிறதுன்னா என்னை அறியாமல் இப்படின்னு அடித்தேன்னு வச்சுங்களேன், அது வாசனை. ஆனால் யோசித்தா முதுகின் பின்னே ஒரு கொசு கடித்து கொண்டு இருக்கிறது, எனவே எல்லோருக்கும் முன்னால் அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டா இருக்க போகிறேன், அது டக்குன்னு அடிச்சு. அதே மாதிரி எல்லாம் பிரம்மம்னு சொல்லுகிறீர்கள், நான் இப்படி பண்ணால் உங்களுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு கேட்டால் கண்டுக்காமையும் போகலாம். அது மனசில் துக்கம் ஏற்பட்ட உடனே அது என்னது ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் காரணம் என்னென்னா
ஆக்ஷனாக இருந்தால் அறிவுபூர்வமாக டெலிபரேட்டாக பண்ணினா ஆக்ஷன், அறிவுபூர்வமாக இல்லாமல் திடீர்னு ரியாக்ட் பண்ணோமானா அதுக்கு பேர் வாசனை தான் காரணம். எல்லா ரியாக்ஷனுக்கும் வாசனை தான் காரணம். அதை இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சர்வம் பிரம்மமயம் ஞானம் இருந்தாலும் விவகாரம் பண்ணுறத தர்மமாக பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அது டீப்பாக மனசை பாதிக்கக்கூடாது. அது அதிகாரி பேதத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் இப்படி கொஞ்சம் சொல்கிறேன். அதிகாரி பேதம் அவனுடைய மெச்சூரிட்டியை பொறுத்து. குருகிட்ட வந்து சொல்லுவான், என்ன இருந்தாலும் எனக்கு இன்னும் சரியாகலை சொல்லிகிட்டே இருப்பான். புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா சரி ஆரம்பிக்கலான்னு. ஏன்னா அவன் இப்படியா நிம்மதியாக இருக்கணும். ஏன்னா இப்போ அதுதான் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லேயும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, இவ்வளவு தான் பாடம்னா அவங்களுக்கு போகாது. இன்னும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும். புதுசாக ப்ரோக்ராம் போடணும். அதனால் ஒரு புது ப்ரோக்ராம், இது வந்து இன்னும் ஹை லெவல். இவன் துவாதசாந்தம்னா அவன் ஷோடசாந்தம்பான், அவன் ஷோடசாந்தம்னா அவன் அஷ்டாதசாந்தம்பான். புரியுறதோ? துவாதசாந்தம் ஷோடசாந்தம்னா தலைக்கு மேலே 12 அங்குலம்னா, நாங்கள் வந்து 16 அங்குலத்துக்கு போவோம்னா. யாருக்கு தெரியும்? இவன் 18 அங்குலம்னா இது போயிட்டே இருக்க வேண்டியதான். யோக சக்தியில் நாங்கள் வந்து தலைக்கு மேலே இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் துவாதசாந்த பெருவெளிங்கிறார் குமரகுருபரர். ஆவுடையார் கோயில் போனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஷோடசாந்த கலாங்கிறாங்க. ஆத்மநாத சுவாமி யோகாம்பாள் இப்படி இருக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து எண்டே கிடையாது. அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு இருக்கே, மனசினுடைய தரத்தை வசத்திரத்துக்கு முடிவே இல்லை. அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். மனதின் தரத்தை உயர்த்துவதற்கு எல்லையே இல்லை. எத்தனை தான் தரம் உயர்ந்தாலும் நமக்கு அந்த தரம் எப்போ வந்து உயர்ற தன்மை இருக்கோ அப்போவே அதுவே தோஷங்கிறது சாஸ்திரம். சாதிசயத்துவம். ஏன்னா எவ்வளோ உயர்ந்தாலும் உனக்கு திருப்தி வரமாட்டேங்கிறதே. அதிருப்தி தான் மிச்சம்னு சொன்னால் என்ன சாதனை அது அப்படின்னு தோன்றும். எங்கேயா ஒரு இடத்துலையா ஸ்டாப் பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் பண்ணணும். அது வர்றதில்லை. ஆக நிறைய பேருக்கு இந்த மனசை நான் இல்லைன்னு ஒதுக்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை. ஆக இந்த மனசில் இப்படின்னு இருக்கே, இப்படி இருக்கே, எனக்கு இன்னும் காமம் போகலையே, எனக்கு இன்னும் குரோதம் போகலையே, எனக்கு இன்னும் லோபம் போகலையே, எனக்கு இன்னும் மதம் போகலையே, மாத்சரியம் போகலையே, இன்னும் எனக்கு மானித்துவம் போகலையே சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவார் பாவம் குரு? சரிப்பா போய் தட்சிணாமூர்த்தி கோயிலை பிரதட்சிணம் பண்ணு, நெய் விளை ஊற்று, அதை பண்ணு, இதை பண்ணு, எத்தையாவது சொல்லத்தான் முடியும். பரிகாரம் தான் சொல்லிகிட்டே இருக்க முடியும். ஏதா இடத்துல பரிகாரத்தை ஸ்டாப் பண்ணணும்னு இவனுக்கும் தோணணும், முழமாட்டான். அதே மாதிரி தான் இந்த மந்திர ஜபம். ஒரு சாமிகள்கிட்டையும் போய் மந்திரம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் யாராவது ஒரு மந்திரம் சொல்லி தரீங்களான்னு. இதுலேருந்து ஒன்று தெரியுது, நீ எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, எத்தனை சாமியார்கிட்ட எத்தனை மந்திரம் சொன்னாலும் சரி, உனக்கு மாத்திரம் திருப்தி வரலன்னா என்னுடைய எங்கேயா ஒரு இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், ஓம் திருப்தி, அதுதான் மந்திரம். ஓம் திருப்தி தேவ்யை நமஹா சொல்லு. அப்படின்னா என்னங்கன்னா எது கிடைச்சாலும் திருப்தி அப்படி பேசாமல் வர. இப்படி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா அனாதி வாசனா ஏஷா வாசனாங்கிற இந்த ஹேபிட், இது ஏற்கனவே விபரீத பாவனைன்னு சொல்லியாச்சு. இந்த வாசனை தான் விபரீத பாவனை தான். ஆனால் இது என்ன பண்ணுறார் இவர், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். அதை எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இன்னும் ஆனந்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஏன்னா மனசினுடைய தரம் கூட கூட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆக ஆனந்தம் கூடும். பிரதிபிம்ப ஆனந்தம் தானே. நீங்கள் தேய்க்க தேய்க்க வைரத்தை தீட்ட தீட்ட
வைரத்தை தீட்ட தீட்ட வைரம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பட்டை தீட்ட தீட்ட. அதே மாதிரி ரொம்ப தீட்டிகிட்டே இருந்தால் வைரமே காணாமல் போனாலும் போயிடும். ஆனால் இவனுக்கு என்னன்னா, இந்த மனசுங்கிறது வந்து முழிச்சுன்னு இருக்கணும். இந்த மனதற்ற நிலை, மனதற்ற பரிசுத்த நிலை, இதெல்லாம் கேட்டதுனால வந்து அவர் அப்படி இருந்திருக்காரு. வேறு இன்னொருத்தரை வேற கற்பனை பண்ணிக்கிறான். அதாவது ஒரு சோ அண்ட் சோ மகாத்மா, இந்த மகாத்மா அப்படி இருந்தார். நான் பேரெலாம் சொல்லலை, ஏன்னா இதில் நிறைய புஸ்தகங்கள்லாம் படிக்கிறானா. இன்னொருத்தரோட மனசை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம மனசு தான் நமக்கு பிரமாணம். இன்னொருத்தர் மனசை நம்ம அனுமானம்தான் பண்ணலாம். அந்த மகாத்மாவோட மனநிலை அப்படி இருந்தது, எனக்கு அந்த மனநிலை வரலையே அப்படின்னா, அந்த மகாத்மாவுக்கு ஆதாரமாக இருக்கிற சைத்தன்யமும் உனக்கு இருக்கிற ஈஸ்வரனும் நீ ஒன்றுங்கிற இந்த மகாத்மாவோட கம்பேர் பண்ணின்னு உட்காண்டிருக்கியே அப்படின்னு சொன்னால் புரியணுமே. திரும்ப திரும்ப இது இப்போ நான் சொல்ல உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். ஆக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வழி சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறார், அவ்வளோதான். நிதித்தியாசனத்திலேயே இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிற போர்ஷன் அப்படி எடுத்துக்கோங்க. வாசனாக்ஷயம் மனோநாசம் என்பது இதெல்லாம் என்னங்கிறது அப்பப்போ நான் சொல்கிறேன். ஸ்லோகத்தை படித்தே சொல்லிட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறார், அவ்வளோதான். எதுக்குன்னா இன்னும் இந்த ஞானத்தினுடைய பலத்தை கூட்டி அந்த கரணத்தில் இன்னும் ஆனந்தத்தை கூட்டுறது. ஆனால் இந்த ஆனந்தம் மித்யாதான். எனக்கு போரும், இதுவே புரிஞ்சு போச்சு, மைண்டு எக்கேடு கட்டு போடா எனக்கு என்னன்னு சொல்லலாம் ஒருத்தன். ரொம்ப மெச்சூராக இருக்கான்னு வச்சுங்களேன். மனசு நான் இல்லைன்னு சொல்லிட்டீங்கள்ல, இந்த மன நாசமாக போனால் என்ன, நல்லா இருந்தால் என்ன, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இல்லாத மனசு நாசமானா என்ன, நல்லா இருந்தால் எனக்கு என்ன. இல்லாத மனசு ஞாபகம் வச்சுங்க. மனசோ அனிர்வச்சனீயம் மித்யா. இல்லாத ஒரு மனசு, அனிர்வச்சனீயமான மித்தியான மனசு இருந்தால் என்ன, போனால் எனக்கு என்ன. இல்லாத மனசு, அது புரியணும். அப்படின்னு சொல்லிவிட்டான்னா போரும்ப்பா அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு தியானமே தேவையில்லை. மனசுக்கோ தியானம் தேவை, ஆத்மாவுக்கு தியானம் தேவையில்லை, மனசோ உண்மை இல்லை, என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால் அவ்வளோ மெச்சூரிட்டி உனக்கு இருக்குன்னா ஓகேப்பா, ஆனால் ஜாக்கிரதை, ஏமாந்து போயிடாது அப்படின்னு சில சமயம் சொல்லலாம். இதை மிஸ்யூஸ் பண்ணிவிடாது, உன்னோட ஹேபிட்டை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. அதுக்காக வேண்டி இது வந்து தப்பாக அதர்மத்துக்கு யூஸ் பண்ணிவிடாது. அதனால் ஏதோ ஒரு சாதனை பண்ணுறது தப்பு இல்லையே, பண்ணின்று சும்மா என்னது நான் லீலா. இதுக்கப்புறம் வந்து சாதனை பண்ணுறதெல்லாம் படிக்கிறதெல்லாம் லீலா, ஸ்போர்ட், விளையாட்டு, தர்மமான விளையாட்டு. வேதாந்தம் படித்ததுக்கப்புறம் எல்லாம் மித்யான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது, தூங்கிறது, பேசுறது, விவகாரம் பண்ணுறது, அது வேதாந்தம் படிக்கிறது எல்லாமே என்னென்னா ஒரு விளையாட்டு, தர்மமான விளையாட்டு. இந்த விளையாட்டில் என்னது, எல்லாருக்கும் நன்மை கிடைச்சா அவங்களுக்கும் பிரயோஜனம் தான். இதுதான் மகிமை. ஆக ஏஷா வாசனாங்கிறார். இந்த வாசனை அப்படின்னா நமக்கு தெரியறது, என்னோடய ஹேபிட்லாம் என்னெல்லாம் இன்னும் போக மாட்டேங்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியறது. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பலவதி, ரொம்ப பலமாக இருக்குது. இந்த துவைத பிரதீதி பலமாக இருக்குது. அவன் அது அப்புறம் என்னென்னா கர்த்தா போக்தா அகமிதி. அகம் பிரம்மாஸ்மிக்கு அகம் அகர்த்திரு பிரம்ம அஸ்மி, அகம் அபோக்திரு பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்னென்னா, இல்லை எனக்கு இன்னும் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பொறுப்பு இருக்குது, இல்லாட்டி கஷ்டம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறான். அதுதான் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் உழல்றான் அப்படிங்கிறார். சம்சார ஹேத்து. ஆகையினால என்ன பண்ணணும்னா, நீ எப்பவும் இந்த ஆத்ம தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். பிரத்யக் திருஷ்டியா ஆத்மனி நிவசதா
பிரயத்னாத்து சா அபனேயா. நீ எப்பவும் தியானம் பண்ணிக்கொண்டு முயற்சி பண்ணி அதை நீக்கி ஆகணும், அந்த ஹேபிட்டு போகணும். எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. ஒரு மகாத்மா தியானம் பண்ணிகிட்டு இருந்தார், உடம்பில் பாம்பெல்லாம் ஊறித்து தேளெல்லாம் ஊறித்து, அவர் அதுக்கு தெரியாமையே உட்கார்ந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா, அந்த நிலை எனக்கு எப்போ வரும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? சரி, அந்த நிலை வரணும், உனக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது, சரி அந்த நிலை உனக்கு வரணும்னா அப்போ என்னெல்லாம் பண்ணணும்? அப்போ அது ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கணும் மோட்சத்துக்கு. இப்போ நான் கட்டணம் விழுறது இருக்கட்டும், மேலே பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம், மேலெல்லாம் அப்படியே பாம்பெல்லாம் ஊறி இருக்கு, புத்து கட்டிடுத்துன்னா அதுதான் உயர்ந்த நிலை அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கோம். அதுதான் 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லைன்னர் திருமூலர். 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தத்துவம் புரிய மாட்டேங்கிறது. அதனால் முயற்சி பண்ணி இது பண்ணணும். ஆக வாசனா தானவம், வாசனையை ரிமூவ் பண்ணுறது, அதுதான் மோக்ஷம். வாசனாக்ஷயந்தான் மோக்ஷம் என்று முனிவர்கள் சொல்லுகிறார்கள், சாஸ்திரஜர்கள் சொல்லுகிறார்கள். ஆக மோக்ஷங்கிறது என்னதுன்னா வாசனா ராகித்யம், எந்த ஹேபிட்டும் இருக்கக்கூடாது. இப்போது ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு கொஸ்டின், வாசனா சத்தியமா மித்யையான்னா? வேதாந்தம் படித்த பிறகு ஜெகத்தே மித்யான்னு சொன்னால் அந்தக்கரணம் சத்தியமா மித்யா? மித்யை. அந்தக்கரணத்தில் இருக்கிற வாசனை மாத்திரம். அதனால தான் இது யோக பிரதானம், யோகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். இந்த வேதாந்தத்திலேயே எல்லாருக்கும் என்னென்னா, என்ன படித்தாலும் மைண்டு தான் ப்ராப்ளம். இந்த மனசை ஒதுக்கிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. மனசை ஒதுக்கிறதுக்கு மனசு வருது. ஆகையினால என்ன இருந்தாலும் அந்த மனசோட சேர்த்துண்டு அந்த மனசை ஒரு புறப்பொருளாக பார்த்து பொய்ப்பொருளாக பார்க்குற பக்குவம் வருதுன்னு தாய்மானவர் பாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, மனமெரமும் ஒரு மாயை எங்கே இருந்து வரும். உண்மையை தெரிஞ்சு கொண்டால் மனசுக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்குது. அதனால் இந்த யோகத்தினால மோட்சங்கிறது ஒரு குரூப்பு, ஞானத்தினால ஒரு மோட்சங்கிற குரூப்பு. இந்த யோக வாசிஷ்டத்தில் மோட்சத்துக்கு சாதனம் ஞானம் யோகம் ரெண்டும் சேர்ந்துன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் இது எங்கேயும் பிரஸ்தானத்திரயத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஆக யோகமும் ஒரு சாதனம். அதனால் இது எல்லாருக்கும் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி ப்ராப்ளம் இருந்தால் தான் இதெல்லாம். அதனால் இதை நாம் கவனமாக புரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, நம்ம படிக்கிறோம், நமக்கு இது யூஸ்ஃபுல் தான், இது நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆகையினால் இதை நீக்கணும். ஆகையினால் இப்போ என்ன டாபிக் என்னென்னா, இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வாசனையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கார், வாசனைங்கிறது நீங்கள் போட்டுக்கணும், விபரீத பாவனா வாசனா எல்லாம் ஒன்று தான். ஆனால் அது வாசனாங்கிற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நிதித்தியாசனம் சொன்னதுக்கு பிறகும் வாசனாக்ஷயம் யோக வாசிஷ்டத்தில் சொல்லியிருக்கிறதுனால அதை இங்கே எடுத்துக்கொண்டு ஆச்சாரியர் பேசுகிறார். வாசனையை அறிமுகப்படுத்தியிருக்கார். இந்த வாசனையை நீக்கணும், வாசனாக்ஷயந்தான் மோக்ஷம் அப்படின்னு முனிவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி, அடுத்த ஸ்லோகம். அதனால் தியானம் பண்ணி, நிதித்தியாசனம்தான் தியானம் பண்ணி இதை நீக்கணும் அப்படிங்கிறார். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்,
இது நிதித்தியாசனத்தினுடைய விரிவு, நிதித்தியாசனத்தினுடைய விரிவான பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு சாஸ்திரத்தில் பிரதிபந்தம்னு பேர். அதாவது முக்தி அனுபவ பிரதிபந்தம், மோக்ஷானுபவ பிரதிபந்தம். மோட்சத்தை அனுபவிக்கிறதுக்கு இது இடைஞ்சலாக இருக்குது இந்த வாசனை. அதில் அப்பப்போ இந்த வாசனை என்னோடய மோட்ச சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது. ஞாத்தே வஸ்துன்யபி பலவதி வாசனாநாதிரேஷா கர்த்தா போக்தாப்யஹமிதி திருடா யாஸ்ய சம்சாரஹேதுஹ. பிரத்யக் திருஷ்ட்யாத்மனி நிவசதா சாபனேயா பிரயத்னாத் முக்திம் பிராஹுஸ்ததிஹ முனயோ வாசனாதானவம் யத். ஞாத்தே வஸ்துன்யபி பலவதி வாசனாநாதிரேஷா கர்த்தா போக்தாப்யஹமிதி திருடா யாஸ்ய சம்சாரஹேதுஹ. பிரத்யக் திருஷ்ட்யாத்மனி நிவசதா சாபனேயா பிரயத்னாத் முக்திம் பிராஹுஸ்ததிஹ முனயோ வாசனாதானவம் யத்.